ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எங்கள் ஊர் சைடில் அதாவது கோவை கொங்கு பீப்புள் சைட்லேயே ஃபேமஸ் தான் இந்த பயிர் வகைகள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் இன்றைக்கி பாசிப்பயிறு நம்மளோட ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுருவேன், தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. குக்கரில் வச்சா நல்லா தான் இருக்கும், வேலை சீக்கிரம்தான் முடிஞ்சிடும். ஆனால் குழம்பு வந்துட்டு வலுவலுன்னு போயிடும், அதை வந்து டேஸ்ட்டவே மாற்றி கொடுத்துரும். ஸோ யாராக இருந்தாலும் சட்டியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் சட்டியில் தான் செய்வீங்க, அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. குக்கரில் செஞ்சிங்கன்னா வலுவலுன்னு டேஸ்ட்டே மாறிடும். சரி, ரெசிபிக்குள்ளே போகலாமா? ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு பாசிப்பயிரை வந்து 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன், சின்ன டம்ளரில். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ளேவர் வரும், அந்தளவுக்கு வறுத்தாவே போதும், ரொம்ப ப்ரௌனாக விட்டுறக்கூடாது. வறுத்து நல்லா கழுவி எடுத்துடணும், அரிச்சு எடுத்துக்கணும். அதில் வந்து அடியில் கல்லெல்லாம் தங்கியிருக்கும், அது மாதிரி இருக்கும். அதனால் அரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து சட்டியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 சொம்பு ஊற்றியிருந்தேன், அதுவே பத்தலை. நான் எக்ஸ்ட்ரா தண்ணியும் வச்சேன். நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டோம்னா நமக்கு தேவைங்கும் போது ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அப்புறம் அந்த தண்ணி அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பயிர் வந்து சீக்கிரம் வெந்து வரணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேன். விளக்கெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா வெந்ததும் ஒரு 3/4 பதம் வெந்ததும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி. சின்ன சைஸாக இருந்தால் 2 போடுங்க. ஒரு மீடியம் பெருசாக இருக்குது, ஒரு அளவாக இருக்குன்னா அதில் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு அதை வந்து நல்லா அந்த பயிரோடு சேர்ந்து இன்னும் நல்லா வெந்து வரணும். இன்னொரு நல்லாவே குழஞ்சி வெந்து வர அளவுக்கு நல்லா வெந்து வர விட்டுறணும். நல்லா குழஞ்சி உடஞ்சி வெந்து வந்துடும். அந்த மாதிரி வெந்து வந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தண்ணி நிறைய இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணியை ஓரமாக வச்சுருங்க. அதில் வச்சு ரசம் கூட வைக்கலாம். நான் திரும்ப இதுக்குள்ளேயே தான் ஊற்றி நீங்கள் ரசமும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை வச்சே ரசம் வைக்கலாம். நான் வந்துட்டு ரசம் வைக்கலை, அதனால் வந்துட்டு அந்த தண்ணியை ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். திரும்ப வந்து அந்த குழம்புக்குள்ளேயே ஊற்றிடுவோம். இப்போது வந்து அந்த பயிர் கடையிற அளவுக்கு மட்டும் அதுக்குள்ளே தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியோடு வச்சு பருப்பாமுட்டின்னு சொல்லுவாங்க இங்கே, பருப்பு கடையிற மத்துன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில். எந்த ஏரியான்னு தெரில, அது எந்த ஏரியான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் வந்துட்டு பருப்பாமுட்டின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நல்லா அந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கணுங்க. நல்லா நான் வந்து செவுத்தில் ஒட்டி வச்ச மாதிரி வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். நல்லா ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. நல்லா குழந்தைங்களெலாம் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிரும். மிக்சியிலலாம் போட்டு அரைக்க வேண்டியதே இல்லை, இந்த பருப்பை மூட்டையிலே நல்லா கடைஞ்சிடலாம். அதை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பை மூட்டையில் கொஞ்சம் ஒட்டி இருந்தது, அதையும் வந்து அந்த ரசத்தை வடித்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த தண்ணியை அதிலே ஊற்றி எல்லாம் நீட்டாக அதிலே போட்டு மறுபடியும் அது வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம காரம் எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் மசால் வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. நல்லா கொதித்து அந்த குழம்போட வாசம் வரும், பச்சை வாசம் போய் குழம்பு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் அதை அப்படியே இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் இருக்குது பார்த்திங்களா, சீரகத்தை வந்து கையிலையே வந்து இப்படி நசுக்கணுன்னா அது ஒரு மாதிரி உடஞ்சி அந்த ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கையிலேயே நசுக்கி போடணும், எதுலேயும் தட்டியெல்லாம் போட்டுறாதீங்க. அது வந்து குழம்போட டேஸ்ட்டே ஒரு மாதிரி மாற்றிடும். சும்மா கையில் நசுக்கி போட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 4-5 மிளகாய்,
அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள், குழம்பு தூளெல்லாம் போட்டிருக்கோம். அது பார்த்து மிளகா போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்ததும் அந்த குழம்பை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றி ஒரு கொதி விட்டு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அட்டகாசமான பாசிப்பயிறு குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பாசிப்பயிறு வேகறதுக்கு மட்டும் லேட் ஆகும். அதுக்கு வந்து விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் குழம்பு ஊற்றுனதும் கீழே சிந்திருச்சுன்னு சொல்லிட்டு உடனே துடைக்கிறேன்னு டக்குன்னு துணி வைக்கும்போது துணியில் பட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு வேலைலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சேஃப்டியாக சமைங்க. குழம்ப மாற்றி ஊற்றும் போதோ இல்லை அந்த ரசத்தை வடித்து வைக்கும்போதோ பார்த்து வைங்க. ஆவி பட்டுச்சுன்னா புண்ணாயிரும். குழம்பு மேலே பட்டாலும் புண்ணாயிரும். அதனால் கவனமாக செய்யுங்க. சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.